வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ராகி சாக்லேட் கப் கேக்கு. இது எப்படி நம்ம வீட்டிலேயே கிட்ஸ்க்காக டேஸ்டியாக பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு கப்பு அளவு ராகி வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, ராகி ஃப்ளோர் இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல. இது ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கப் வந்து கோதுமை மாவு, இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்து ஜலிச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது பூச்சியோ இல்லை டஸ்ட்டு ஏதாவது இருந்தாலும் அதில் வந்துடும். அதனால தான் இது கூட நான் வந்து ஒரு 1/4 கப் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு அது சாப்பிடும்போது அந்த சாக்லேட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ இதை ஒரு 1/4 கப் ஆட் பண்ணி இதையும் நான் ஜலிச்சிக்கிறேன். ஏன்னா அது ஸ்மூத்தாக இருந்தால் தான் நமக்கு அந்த கப் கேக் வரும்போது நல்லாயிருக்கும், அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நான் ஜலிச்சுட்டு இது கூட நான் வந்து ஒரு கப் அளவு வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு 1/4 கப் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு 3/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். ஆனால் இந்த ஒரு கப்புன்றது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த கப் கேக் சாப்பிடும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் நான் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது அந்த ஸ்வீட்னஸ் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதனால தான். இதில் நான் வந்து ஒரு 1/2 கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். அப்போ ஏன்னா நீங்கள் எதுவும் கடலெண்ணெய் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க, இல்லைனா அந்த ஸ்மெல் வரும். இதில் வெறும் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கூட நான் வந்து ஒரு கப் அளவு வந்து பால் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இதில் காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காய்ச்சின பால் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் படாது. ஏன்னா நம்ம இது வேக தான் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு பேட்டரு. இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். வேறு ஏதாவது ஃப்ளேவர் இருந்தால் கூட உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அது ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. இப்போ இது ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கனாலே தெரியும், செம்மையாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக. இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே ஒரு ப்ரப்போர்ஷன் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த இதில் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா அதில் ஹாஃப் வந்து பேக்கிங் சோடா இருக்கணும். 1/2 அந்த மாதிரி 1:2. இப்போ நீங்கள் 1 வந்து பேக்கிங் பவுடர்னால் நீங்கள் 2 ஹாஃப் அதில் பாதி தான் வந்து நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும். அந்த ப்ரப்போர்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரிப்பன் மாதிரி விழுது பார்த்தீங்களா, கீழே. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் நான் கொஞ்சமாக வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விஷ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன கப்பு வீட்லேயே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சின்ன கப்பில் வந்து நான் லைட்டாக எண்ணெயை வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு, இல்லை கீ இருந்தால் கூட க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த கப்பில் நான் பாதி தான் ஊற்றுறேன். ஏன்னா பாதி பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நான் ஹாஃப் தான் ஊற்றுறேன், ஏன்னா அது உப்பி வரும் இல்லையா, அப்போ இது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெறும் கடாயில் சாதாரண அந்த ஸ்டாண்ட் இருக்கும், அதை போட்டுட்டு ஏதாவது ஒரு கிண்ணமோ இல்லை ஸ்டாண்ட் மாதிரி போட்டுட்டு இது மேலே வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க. எக்ஸாக்ட்லி நான் வந்து இது 20 மினிட்ஸ் கழித்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது டூத்பிக் விட்டு நான் செக் பண்ணுறேன். இப்போ இது ஒட்டவே இல்லை. ஸோ இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதை எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான ராகி சாக்லேட் கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் வந்து சாக்லேட் சிரப்பில் நல்லா டிப் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.